ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பீஸா வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுவும் வீட்லேயே வந்து பீஸா சாஸ்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாரும் வீட்லேயே ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த ப்ரெட் பீஸா வந்து இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீஸா செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதாவது குடமிளகா இருக்குது பார்த்தீங்களா, கேப்சிகம், அது வந்து 3 கலரில் நான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது 2 கேப்சிகம் தான் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட பரவாயில்ல, ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டு 2 கூட எடுத்துக்கோங்க. இல்லை 3மே போட்டால் சூப்பராக இருக்கும். அதனால் வந்து நான் 3மே எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்னை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியில் எடுத்து வச்சுருக்கிற ஸ்வீட் கார்னை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிங்கன்னா போதும், நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்வீட் கார்ன் வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி ஸ்வீட் கார்னை வேக வச்சு எடுக்கிறது. இப்போ இதெல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பீஸாவுக்கு வந்து சாஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் வாங்கிக்கலாம். ரெடிமேட் பீஸா சாஸ் வந்து விற்கிறாங்க. இல்லை வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ணி செய்கிறதா இருந்தாலும் ஓகே. இப்போ நான் இந்த கிளிப்பை ஆட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாஸ் ரெடி பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் வீட்டிலே ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து சாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்தில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். கலருக்காக ஒரு 5லேருந்து 6 காஷ்மீரி சில்லி வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கலர் கொடுக்கும். காஷ்மீரி சில்லி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் நார்மல் மிளகாவே கொஞ்சம் ஒரு 3 இல்லை 4 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே 2 தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பழத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா குக் பண்ணணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். ஒரு 10-15 நிமிஷத்துக்கு நல்லா நான் வந்து குக் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். சேர்த்துருந்த தண்ணியும் பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா சூடாறினதும் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுக்கிறேன். இல்லை ஒரு பேன் வச்சுக்கோங்க. அடி பிடிக்காத மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா எண்ணெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து லைட்டாக அலசி ஊற்றிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சோம்னா இது வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க கொதிக்க மேலே வந்து தெறிக்கும். அதனால் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாக வைக்காமல் கொஞ்சம் மீடியமில் வச்சோம்னா கரெக்டாக நம்மளால் குக் பண்ணி எடுக்க முடியும். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நல்லா கெட்டி ஆகிட்டு வரும் குக்காக. அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. நிறைய அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க. 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கிறேன். நல்லா குக் ஆகிட்டு வரட்டும். நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அது வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம சேர்க்கும் போது கொஞ்சம் நிறையா இருந்தது. இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகிட்டு ஓரளவுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா இது கூட டொமேட்டோ கெச்சப் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்பவும் குக் பண்ணிக்கலாம். நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது. இப்போ சாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பீஸாவுக்கு சாஸும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். பீஸா சாஸும் ரெடி பண்ணியாச்சு. நல்லா சூடு ஆறினதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா தேவைப்படும் போது பீஸா செய்யும் போதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்றது போல் நீங்கள் வந்து பிரெட் துண்டுகளை வந்து எடுத்துக்கோங்க. அந்த அளவுக்கு பீஸா நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு பிரெட் துண்டு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஒரு பிரெட் பீஸ் எடுத்துக்கிட்டு அது மேலே முதல்ல வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பீஸாவோட சாஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி சாஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் வந்து சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சுக்கிறேன். இப்போ திரும்ப இதுக்கு மேலே நான் வந்து மோசரல்லா சீஸ் வந்து இந்த மாதிரி துருவி சேர்த்துக்கிறேன். இல்லைனா கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க.
பீஸான்னு சொன்னாலே நம்ம சீஸ் நிறைய போட்டு செஞ்சோம்னா தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதுக்கு மேலே நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற இந்த குடமிளகாயெல்லாம் கலர் கலராக நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம், கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன், இப்போ திரும்பவும் இதுக்கு மேலே நான் வந்து சீஸை லைட்டாக துருவி சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெட் மேலே சாஸ் வந்து தடவிக்கிட்டோம். அதுக்கப்புறமா சீஸ் ஸ்லைஸ் வந்து வச்சோம். நல்லா சீஸியாக இருக்கும் பீஸா வந்து சாப்பிட்றதுக்காக. அதனால் நான் வந்து அந்த ஸ்லைஸ் ஒன்று வச்சேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த குடமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டோம். இப்போ திரும்பவும் மேலே லைட்டாக நான் வந்து சீஸை வந்து துருவி சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் நல்லா சூடேறினதும் கொஞ்சமாக வெண்ணெயை சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம் அப்படி இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இப்போ நம்ம குக் பண்ணணும். ரொம்ப தீ ஃபுல்லாக வச்சுட்டோம்னா ப்ரெட் வந்து தீஞ்சிரும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. முக்கியமாக சீஸ் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதனால் தீ கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணிக்கலாம். மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா குக் ஆகட்டும். சீஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. அடிப்பகுதியிலையும் பார்த்திங்கன்னா ப்ரெட் வந்து நல்லா டோஸ்ட் ஆகிட்டு வந்திருக்கும். ரொம்ப நேரம் குக் பண்ணோம்னா தீஞ்சிரும். அதனால் பார்த்து கரெக்டாக ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக நம்ம ப்ரெட் பீஸா ரெடி பண்ணிட்டோம். இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். இதே போல் கொஞ்சம் வெண்ணெயை தோசை தவாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ப்ரெட்டில் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெட் பீஸா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து நான் மேலே வந்து சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன், அப்படியே தூவி விட்டுக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, வரமிளகாவை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்திங்கன்னா அவ்வளோதான். இதே போல் எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு நீங்கள் பீஸா கொடுக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி நம்ம கடைக்கு போய்ட்டு பீஸா வாங்குற வேலையே இல்லை, வீட்லேயே நம்ம சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதுவும் நம்மளே வீட்டில் பீஸாலாம் ரெடி பண்ணி கொடுக்கும்போது நமக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். சாப்பிட்றவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா சீஸ் நிறைய போட்டு நம்ம ப்ரெட் பீஸா வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிடவே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது போல் உங்களுடைய வீட்டில் ப்ரெட் பீஸா வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.